எல்லாருக்கும் வணக்கம். நாங்க திருவருட்பயனில இன்றைக்கு படிக்க போற குறள் 85வது குறள். அந்த குறளின் தலைப்பு ஊன நடனத்தால் பாசநிலை நீங்காமை. குறள் மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேலா மீளா விடின். இதுதான் குறள். சொற்பொருளை நான் கடைசியில சொல்றேன். இல்ல நான் இப்ப விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம் நமசிவாய என பாச எழுத்துக்களாகிய நம முற்பட்டு நிற்க ஊதுவாரின் பாசநிலை நீங்காது. அப்ப இங்க என்ன சொல்லினா, நமசிவாய என பாச எழுத்துக்களாகிய நம நமன்றது பாச முற்பட்டு நிற்க நமசிவாய என்று ஓதும் போது நம முற்பட்டு நிற்க ஓதிவரின் அப்படி நாங்க சொல்லிக்கொண்டு ஓதிவரின் என்றா சொல்லிக்கொண்டு படிச்சு கொண்டு வந்தோம் என்றால் அந்த மந்திரத்தை நமசிவாய என்று சொல்ல பாசநிலை நீங்காது என்று சொல்லப்படுகிறது. நமசிவாய என பாச எழுத்துக்கள் ஆகிய நம முற்பட்டு நிற்க. நமன்றது நாங்கள் பார்த்துனாங்க நானா அண்டா என்ன மானா அண்டா என்னன்னு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பார்த்துனாங்க. அப்ப அதங்க பாச எழுத்து. அது முற்பட்டு நிக்க நாம தானே முன்னுக்கு நிக்குது. அப்ப அது பாச எழுத்து. அப்படி நாங்கள் ஓதி வரின் படித்து வரின் பாச நிலை நீங்காது என்று சொல்லப்படுகிறது. முற்பட்டு நிற்பதே தலைமை பொருளாகும். அப்ப முற்பட்டு நிற்கிறது தான் தலைமை பொருளாகும். அதன் பின் நிற்பது அடிமை பொருளாகும். அப்ப முன்னுக்கு நிற்கிறது தலைமை பொருள், பின்னுக்கு நிற்கிறது அடிமை பொருள். அப்ப இங்க நம்ம தானே முன்னுக்கு நிக்குது. அம்முறையில் பாசங்களே முற்பட்டு நிற்க உயிர் அவற்றின் பின் நின்றால் உயிர் பாசங்களுக்கு அடிமைப்பட்டதாய் அவற்றினின்று மீள இயலாது. இந்த முறையில நமசிவாயன்னு பார்க்க முன்னுக்கு நிற்கிறது நம பாசம். அப்ப அது தலைமை பொருள், பின்னுக்கு நிற்கிறது அடிமை பொருள். அப்ப உயிர் அவற்றுக்கு பின் நிக்க பாசங்களுக்கு அடிமைப்பட்டதாய் நிக்குது. அப்படி இதன்னிக்குள்ள அது அதுல இருந்து மீள இயலாது. எதில பாசத்தில இருந்து மீள இயலாது என்று சொல்லினான். ஆதலால் பாசங்களின் வழிபட்ட இந்நிலை மாற வேண்டும். அப்ப அதனால பாசங்களின் வழிபட்ட இந்த இந்த வழியில வந்த நிலை மாற வேணும் என்று சொல்லுகிறான். எப்படி மாற வேணும்டா, சிகாரத்தை முதலாக கொண்டு சிவாய நம என ஓதிவரின் சிவமும் அருளும் முன்னிற்க உயிர் அவற்றின் பின் நிற்பதாய் அமையும். அப்ப நாங்க நமசிவாய என்று சொல்லிக்குள்ள நம என்ற பாச எழுத்துக்கள் முன்னுக்கு நிற்குது. அப்ப அப்படி சொல்லாமல் அதில் அப்படி நாங்க சொன்னோம்னா நாங்க பாசத்தில இருந்து இந்த உயிர் நாங்க விடுபட முடியாது. அப்ப அதுக்கு சிகாரத்தை முதலாக கொண்டு சிவாய நம என்று சொல்லி வரைக்க சிவாய நம என ஓதிவரின் சிவமும் அருளும் முன்னிற்க. சீனாண்டா என்னெழுத்து வானா எல்லா எழுத்துக்களும் நாங்க முந்தி பார்த்து நாங்க முதல் போன வகுப்புல. அப்ப அங்க சிவமும் இறை சக்தியும் அருள். சீனாண்டா இறைவன், வாண்டது அருட்சக்தி. அப்ப அங்க அருளும் முன்னிற்க சிவாய நமவில சிவமும் அருளும் முன்னிற்க உயிர் அவற்றின் பின் நிற்பதாய் அமையும். பின்னுக்கு நிக்குது எது உயிர் இங்கனம் சிவமும் அருளும் தலைமை பொருளாய் முன்னிற்க உயிர் அவற்றுக்கு அடிமைப்பட்டு அவற்றின் வழியே நின்று பாச நீக்கம் பெறும். அப்ப சிவாய நம என்று சொல்லிக்க சிவனும் அருளும் முன்னுக்கு நிக்குது. சிவமும் அருளும் தலைமை பொருளாக இருக்க உயிர் அவற்றுக்கு அடிமைப்பட்டு பின்னுக்கு தானே வருது யா தானே உயிர். அப்ப அது நடுவில் தான் எப்பவும் இருக்கும் யா. அப்ப பின்னுக்கு இருக்கேக்க சிவ எண்டத்துக்கு பின்னுக்கு அந்த உயிர் இருக்கேக்க அவைக்கு அடிமைப்பட்டு சிவத்துக்கும் அருளுக்கும் அடிமைப்பட்டு அந்த வழியில நிக்கேக்க பாசம் நீங்க பெறும். அப்பதான் பாசம் நீங்க பெறும். நம என்று சொல்லிக்க பாசத்துக்கு அடிமைப்பட்டிருக்குது உயிர். நம சிவாய. அப்ப அங்க உயிர் அடிமைப்பட்டிருக்குது எதுக்கு பாசத்துக்கு. சிவாய நம என்று சொல்லிக்க சிவத்துக்கும் அருளுக்கும் அடிமைப்பட்டிருக்கு. அப்ப பாசத்தில இருந்து விடுபடும். அப்ப இதனை வலியுறுத்தி நம் முதலா ஊதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று என உண்மை விளக்கம் கூறுவதும் அறியத்தக்கது. அப்ப இதனை வலியுறுத்தி உண்மை விளக்கத்திலையும் எங்களுக்கு எடுத்து காட்டினோம். உண்மை விளக்கம் நாங்க மனவாசங்கள பார்த்துனாங்க.
இதனால் ஊன நடனத்தின் வழி நிற்பின் பாசம் நீங்காதென்பதும் ஞான நடனத்தின் வழி நிற்றல் வேண்டும் என்பதும் கூறப்பட்டது. அப்ப இதில் என்ன எங்களுக்கு விளக்கம் சொல்லினோம்? இதனால ஊன நடனத்தின் வழி நின்றால் எங்களுக்கு பாசம் நீங்காது. அப்ப ஞான நடனத்தின் வழி நிற்றல் வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்ப ஞான நடனத்தின் வழி நின்றாதான் எங்களுக்கு பாசம் நீங்கும். ஊன நடனத்தின் வழி நின்றால் எங்களுக்கு பாசம் நீங்காது என்று சொல்லினோம். இச்செய்யுளால் பஞ்சாக்கரத்தின் வகைமை பற்றி அறியலாம். இந்த செய்யுளால பஞ்சாக்கரத்தின் வகைமை பற்றி அறியலாம். நகாரம் முதலாக அமைவது தூல பஞ்சாக்கரம் எனப்படும். சிகாரம் முதலாக அமைவது சூக்கும பஞ்சாக்கரம் எனப்படும். அப்ப தூல பஞ்சாட்சரம் அங்கட திருவைந்தெழுத்து, பஞ்சாக்கரம் என்றது வடமொழி. அப்பது நமசிவாய என்றது தூல பஞ்சாக்கரம், சிவாய நம என்றது சூக்கும பஞ்சாக்கரம். நாங்க பஞ்சாக்கரத்தின் வகைகளும் பார்த்து நாங்கள் என்னென்னு. அப்ப அந்த வகையில இதை பற்றி சொல்லினோம் இந்த குரல்ல. நம சிவாயவும் சிவாய நமவும் சூக்கும பஞ்சாக்கரம், தூல பஞ்சாக்கரம். இப்ப என்ன பொருள் என்று பார்த்தோம்டா, சொற்பொருளை திருவைந்தெழுத்தை ஓதும் முறைமையில் சி என்றது சிவத்தை குறிக்கின்ற சிகாரம். மேலா என்றா முதலாய் நிற்கும் வகையில், மீளாவிடின் முறை மாறாமல் உள்ளதாயின், மால் ஆர் திரோதம் மலம் மயக்கம் நிறைந்த திரோதான சக்தியை குறிக்கின்ற நகாரமும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற மகாரமும் முதலாய் நிற்பதால் மாறுமோ மலம் முதலிய பாசங்கள் நீங்குமோ அவை நீங்காவாம் என்றதுதான் இந்த குறள். ஒரு சின்ன குறள் தான் இது, விளக்கமா சின்ன விளக்கம் தான் இந்த இதுதான் 85வது குறள். இந்த பொருளை பார்த்தோம்டா, மயக்கம் பொருந்திய திரோதான சக்தியை குறிக்கின்ற நகாரமும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற மகாரமும் முதலாய் நிற்க. அப்ப நகாரம் எது? திரோதான சக்தியை குறிக்கிற நகாரமும் ஆணவ மலத்தை குறிக்கிறது மகாரம். இது முதலாய் நிற்க சிவத்தை குறிக்கின்ற சிகாரம் முதலாகும்படி மீளுதல் இல்லை என்றால் பாச நிலை நீங்குமோ? நீங்காது. எப்ப நீங்காது? நமசிவாய என்று சொல்லிக்க பாசநிலை நீங்காது. நீங்கிறதுக்கு பாசநிலையிலிருந்து விடுபடுறேன்டா சிவாய நம என்று சொல்ல வேணும். அதுதான் இந்த குறளின் கருத்து. அப்ப நாங்கள் இனி பஞ்சாட்சரம் ஓதும் போதும் எப்படி ஓத வேணும் என்றதை நாங்கள் இந்த பஞ்சாட்சரத்தின் வகைகள் ஒவ்வொன்றை பற்றியும் பார்த்துனாங்க. அதன்படி உங்களுக்கு எது வருவதோ அதை நீங்க ஓதலாம், படிக்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. அடுத்தது 85வது குறள்.